வெளியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுற ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு தேவையா? இதெல்லாம் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஒரு கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், நான் ஸ்மூத்தனிங் பண்ணி என்னோடய ஹேர் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் என்னோடய ஹேர் வந்து பயங்கர டேமேஜு, குச்சி குச்சியாக ரொம்ப மோசமாக இருந்தது. நான் ஸ்டார்டிங் பீரியடில் ஹேரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹேர் க்ரோத் நிறைய ஹேர் ஃபால் ஆகும், முடியே வேறு மாதிரி ஒரு முனிவர் முடி மாதிரி ஆயிடுச்சு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ரெகுலராக நம்மளோட கமல் நேச்சுரல்ஸோட ரெட் ஆயில், க்ரீன் ஆயில் இது ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவேன். க்ரீன் ஆயில் எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் திரும்பியும் ஹேர் ஃபால் ஆகும். இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், திரும்பியும் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும், திரும்பியும் ஸ்டாப் ஆகும், இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஹேர் கேர் ரொட்டீன்கிறது கம்ப்ளீட்டாக நான் எப்போ பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இல்லை. ஹேர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்னோடய ஹேர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் வந்து கொஞ்சமாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிது. கொஞ்சம் ஹேர் வந்து திக்காகவும் ஆக ஆரம்பிச்சிது என்னோடய ஹேர். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் ரொம்ப தின்னாக அடியிலலாம் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லாவே திக்கு ஹேராக மாறிடுச்சு. ஸோ நம்மளோட கம்ப்ளீட் ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்னா எப்படி ஃபாலோ பண்ணால் உண்மையாகவே சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீனில் ஹேர் ஆயில் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் வெளியிலேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற எல்லா ஹேர் கேர் ரொட்டீனுமே 40% தான் அதோட ரிசல்ட் வந்து இருக்கும். ஆனால் இன்டேக் மூலியமாக நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறது, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது இதெல்லாம் தான் 60%. ஸோ 100% நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா இப்போ நம்ம டெம்பரவரியாக ஹேர் ஆயில் சூப்பரான ஹேர் ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஆனாலும் நம்ம பாடியில் இன்டேக் வந்து மூலியமாக நம்ம பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு இன்டேக் டிஃபிஷியன்சி இருக்குது, ஒரு ஹெல்த்தியாக இல்லை, நம்மளுக்கு ஹேர் நல்ல க்ரோத் ஆகிற அளவுக்கு ப்ரோட்டீன் கிடையாது, பயோட்டின் கிடையாது, இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும், ஹேர் க்ரோத் வந்து ஆகவே ஆகாது. ஸோ கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீன்னா பிரிச்சுக்கோங்க. 60-40. 60ங்கிறது இன்டேக்கு, 40ங்கிறது நம்ம வெளியிலேருந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா க்ளீனிங் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மஸ்ட்டு. வெளியிலேருந்து நம்ம வந்து ஹேர் கேர் ரொட்டீனை சூப்பராக ஃபாலோ பண்ணலாம். 40% ஹேரை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறது, நேச்சுரலாகவே ஹேரை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக வச்சுக்கிறது, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, இது மூலியமாகவும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து நடக்கும். அண்ட் தென் என்ன தான் நம்ம இன்டேக் எடுத்துகிட்டு வெளியிலேருந்து சரியாக க்ளீன் பண்ணலை, ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு அதுலேயும் ரிசல்ட் இருக்காது. ஸோ 100% அப்படிங்கிறது ரெண்டுமே தான். 60 இன்டேக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த 40% சூப்பராக நம்ம மெயின்டைனும் பண்ணணும். ஓகேவா? இன்டேக்கில் நான் சொல்ல போகிறது 2 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். என்னென்னா, நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் ரெகுலராக எடுத்துக்கணும். அண்டு வந்து க்ரீன்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கீரை எதுனா முருங்கைக்கீரை தான். அதுதான் ஹேருக்கு வந்து நல்ல இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். 1 வீக்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது. அந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு முருங்கைக்கீரை நல்ல ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். இது இன்டேக் எடுத்துக்கும் போது நல்ல இம்யூனிட்டியுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம பாடியவே நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, ஃபிட்டாக வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஹேர் கேர் ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காகவே தான் கமலி நேச்சுரல்ஸில் நம்ம லான்ச் பண்ணது ஹேர் கேர் ட்ரிங்க்கு. இதில் நல்ல ட்ரைடு முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், ட்ரைடு பெரிய நெல்லிக்காய் ப்ளஸ் நிறைய இம்யூனிட்டி பூஸ்டப்னு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். மெயினாக நிறைய பேருக்கு ஹேர் ஆயில் தேய்ச்சுமே எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா இன்டேக்கில் தான் மிஸ்டேக் இல்லையா? ஸோ அதுக்காகவே தான் மெயினாக நம்ம மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க் அண்ட் ஹேர் கேர் ட்ரிங்க் இதுவுமே லான்ச் பண்ணோம். இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணோம், ஸ்கின்னு அண்டு வந்து ஹேரு ஃபுல் பாடியுமே ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் மெயின்டைன் பண்ணுறது. ஜஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ்
பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கனாலே தெரியும் யாரெல்லாம் இது செட்டாக காம்போவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகிருக்கு, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கு, நம்மளுக்கு அந்த பால்டு ஹேரில் கூட ஹேர் வந்து பேபி ஹேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரிவ்யூ வந்துருக்கு. அவ்வளோ ஹாப்பி நோட்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்கை வெயிட் கெயினுக்கு எப்படிலாம் குடிக்கணும், வெயிட் லாஸ்க்கு எப்படிலாம் குடிக்கணும், ஏன்னா மில்லட் பயோட்டின் ப்ரோட்டீன் இது எல்லாமே பாடியில் இருக்கணும். ஹேர் க்ரோத்துக்கு, உடம்பை இழைக்கிறதுக்கு, அண்ட் தென் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேவா? வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் வந்து நீடடு. ஸோ இதுக்கு எதை எப்பப்போ எப்படி குடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக சொல்லிடுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இன்டேக்கில் நான் மெயினாக இது 2 மட்டும்தான் சொல்லுவேன். இது இல்லாமல் டெய்லி முட்டை சாப்பிட்றது, கண்டிப்பாக ஒரு முட்டை 2 முட்டை எடுத்துக்கிறது, பப்பாளி சாப்பிட்றது, ஏதாவது ஒரு ஃப்ரூட், கேரட் சாப்பிட்றது, அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட், பொமக்ரானட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது. டெய்லி சாப்பிட முடியாது என்னால் அவ்வளோக்கு, ஏன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, வாங்க முடியல நினச்சா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது. ஆரஞ்சு ஒரு நாளைக்கு, ஒரு நாள் விட்டு பொமக்ரானட் ஒரு நாளைக்கு. நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, நட்ஸு கண்டிப்பாக எடுத்து, நம்மளோட மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்கில் நட்ஸுமே ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸு, நட்ஸு அண்ட் தென் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் கேர் ட்ரிங்க்கு, மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க்கு, ப்ளஸ் வந்துட்டு முட்டை அப்பப்போ டெய்லியும் சாப்பிடும்போது தேவையான அளவுக்கு எல்லாமே நம்மளோட பாடிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது தான் ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பால்டு ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்டேக் நான் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே வந்து ஹேர் க்ரோத் இருந்தது. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். முடி வந்து கீழே வந்து கொஞ்சம் அடர்த்தியாக எனக்கு பேசிக்காகவே தின் ஹேர் தான், பிறந்ததுலேருந்தே எனக்கு தின் ஹேர் தான், அடர்த்தியான ஹேர் வந்து எனக்கு கிடையாது. நம்மளுக்கு பை பர்த் வந்து எப்படி வந்து ஹேர் இருக்கோ அதோட டெக்ஸ்சர் வந்து நம்ம நல்லா சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதோட கொஞ்சம் வேல்யூம் வந்து கொண்டு வர முடியும். ஆனால் அப்படியே நல்லா காடு மாதிரி கீழே வரைக்கும் அடர்த்தியாக அது வந்து பை பர்த்லேயே வரணுங்க. நம்மளோட முடி எப்படியோ அதை நல்லா க்ளீனாக அழகாக நல்ல வால்யூமாக வச்சுக்கிறது, அழகாக ஹேர் க்ரோத் பண்ணி வச்சுக்கிறது, இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து நல்லா வந்து நான் எந்த ஸ்மூத்தனிங் எதுவுமே பண்ணலை, நேச்சுரலாகவே ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஆனால் அடியில் அந்த ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர் வந்து குச்சியாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ முடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணணும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சலூனில் போய் தான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு நான் வந்து கீழே அந்த குச்சியாக இருந்த ஹேரை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா டென்ஸாக தெரிகிற மாதிரி எனக்கு இருக்குது. அந்த ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர் நம்ம இன்னுமே எனக்கு கொஞ்சம் இருக்குது, கட் பண்ணணும்னு சொன்னாங்களே, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஹேர் வளர்த்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஸ்ட்ரைட் கட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ முடி இப்போ பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, முன்னாடி நமக்கு தெரியாமல் பயங்கரமாக ஹேர் கட் பண்ணுறது, ஸ்மூத்தனிங் பண்ணுறது அப்படின்னு ஹேர் போயிடுச்சு. ஸோ இது முடியோட அருமை தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஹேர் கட்டுக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸ்ட்ரைட் ஹேருக்கு மட்டும் பண்ணேன், அதுவுமே அந்த ஸ்மூத்தனிங் கீழே குச்சியாக இருந்தனால மட்டும்தான். அண்ட் தென் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹேர் பார்க்குறதுக்கு டெக்ஸ்சராக ரொம்ப நல்லாவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே அந்த குச்சியாக இருந்தது தான் பிடிக்காமல் இருந்ததுனால அது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்ஸ்சராக, அது என்னோட ஒரிஜினல் ஹேர் மாதிரி இருந்தது. இன்னுமே அடியில் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர் வந்து இருக்குது, அதை வந்து சரி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிட்டேன்னா என்னோட ஒரிஜினல் ஹேர் வந்து கம்பேக் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும், நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அவுட் சைடு மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக ஆயில் மஸ்ட்டு. எப்படி ஆயில் வைக்கணும், எப்படிலாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ரெகுலராக எப்படி உடம்புக்கு க்ளீன் பண்ணுறோம் அதே மாதிரி தலையை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெட் ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ஹேர் கேர் ரொட்டீனை எப்படி பண்ணுறது, வெளியிலேருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் எதாவது பார்லர் போகிறீங்க, நான் என்னை மாதிரி அடியில் வந்து ஹேர் கட் பண்ணுறீங்க, இந்த மாதிரினா ஏதாவது சலூனில் ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது வாட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கத்திரிக்கோல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வந்த உடனே ஆயில் பாத் கொடுத்து வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். வெளியிலேருந்து நம்ம எப்படிலாம் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ரெகுலராக ஆயில் பாத் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாவது ஆயில் பாத் எடுங்க. ஆயில் பாத் எடுக்கிற டைமில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். எப்போதுமே எந்நேரமும் தலையில் ஸ்கால்ப்பில் எண்ணெயை வச்சுக்கிட்டே இருந்தால் ஸ்கால்ப்பில் நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஒரு சீரம் மாதிரி ஒரு மாய்ஸ்சர் வந்து இருக்கும், அது வந்து சுரக்கும். அதை வந்து சுரக்க விடாமல் நம்மளே வந்து மேலே வந்து ஆயில் வச்சு டம்ப் பண்ணால் நேச்சுரல் மாய்ஸ்சரே இருக்காது, அது சுரக்காது, அது மறந்தே போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹேர் க்ரோத்தே இருக்காது, ஃப்யூச்சரில் சுத்தமாக ஹேர் க்ரோத்தே இருக்காது. அதுதான் மறந்து போச்சு, நம்ம தான் ஆயில் வச்சு பழக்கப்படுத்தி அதை ஒரு மாதிரி டம்ப் பண்ணிட்டோமே. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. எப்பெல்லாம்
நம்ம தலை குளிக்கிறோமோ அந்த டைமில் மட்டும் ஆயில் வச்சா போதும். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சிருவேன். டெய்லியும் டைம் இருந்தால் அப்பாடா தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிச்சிருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெட் ஆயில் தான். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் நல்லா கொட்டிகிட்டு இருக்கும்போது க்ரீன் ஆயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ஹேர் ஃபாலில் எனக்கு டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ரெட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். க்ரீன் ஆயில் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நான் அது கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணிவிடுவேன். அதனால தான் என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி இருந்தது பார்த்தீங்கல்ல எப்படி வந்து எவ்வளோ மோசமாக இருந்தது ஹேரோட டெக்ஸ்சர். ஆனால் இப்போ இருக்கிறது பாருங்கள், ஹேர் ஆயிலே அப்ளை பண்ணலைன்னா கூட ஹேர் வந்து நல்ல டெக்ஸ்சராக இருக்குது. காரணம் அந்த ஹேர் மாஸ்க்கு அண்ட் நம்மளோட ஹேர் ஆயிலுமே அதோட அந்த கண்டிஷனிங் வேலை நல்லாவே பண்ணும். ஸோ சிம்பிளாக எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஹேர் ஆயில், வாரத்துக்கு ஒரு தடவைனாது ஹேர் மாஸ்க்கு. இடையிலலாம் வந்து ஸ்கால்ப்பில் எண்ணெய் வைக்காமல் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது கண்டிஷனர் மாதிரி ஒரு கண்டிஷனிங் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹேருக்கு மட்டும் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு எடுத்து எண்ணெய் வச்சுக்கோங்க. ரெகுலராக நல்லா 100 டைம்ஸ் வந்து கோம் பண்ணுங்கள். ஆயில் வச்சா ஈரமாக இருக்கும்போது கோம் பண்ணாதீங்க. மற்ற டைம்லலாம் ட்ரையாக இருக்கும்போது நல்லா கோம் பண்ணுங்கள் சீப்பை. எந்த அளவுக்கு வந்து சீப்பை தலையில் வச்சு கோம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஸ்கால்ப் வந்து சிமுலேட் ஆகும், ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன், நல்லா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஓவர் நைட் விடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் ஓவர் நைட் நான் விட்டுருவேன். வெளியிலேருந்து நம்ம கொடுக்குற மெயின்டெனன்ஸ் இதுதான். ஆயிலிங், நல்ல ஒரு மசாஜு, நல்ல ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி க்ளீனிங் ரொம்ப முக்கியம். நல்ல க்ளீனிங். கடைசியாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி விட்டு நல்ல தலையை சுரண்டி வாஷ் பண்ணிடணும். ஏன்னா ஷாம்புவோ இல்லை வந்து எண்ணெயோ இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு சூப்பரான ஆயில் வந்து கமல் நேச்சுரல்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்டாக தான் நான் கொடுத்தேன். ஆனால் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னனால ஸோ இதை வந்து கமல் நேச்சுரல்ஸில் ஹேர் ஆயிலில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு 2 days ஹேர் ஆயில். இந்த பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வச்சுக்கிட்டே இருந்தால் ஸ்கால்ப் வந்து இரிட்டேட் ஆகும். நிறைய பேர் அந்த ஆனியன் ஆயிலில் நிறைய மித்து இருக்குது. நிறைய பேர் ஆனியன் ஆயில் தேய்ச்சா வந்து பொடுகு போயிடும், ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆனியன் ஒரு நேச்சுரல் ஆசிட். ஓகே, ஸோ அதை நம்ம ரெகுலராக வச்சுக்கிட்டே நேச்சுரலாகவே இருந்தாலுமே அது ரெகுலராக ஸ்கால்ப்பில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ட்ரை அடிக்கும், ஸ்கால்ப்பில் வந்து இரிட்டேட் ஆகும், இச்சிங் வரும், நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதை வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுத்து ஹேரில் உள்ள ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி தான் இதில் கிட்டத்தட்ட 31 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சி கொடுக்குறோம். இதில் பொமக்ரானட், கேரட், ஆலுவேரா, பாதாம் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். 31 இன்க்ரீடியன்ஸுமே எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நார்மலான இன்க்ரீடியன்ஸாக இருக்காது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் இருக்கும். அண்ட் தென் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக வந்து இந்த ஆயில் வந்து மேக் பண்ணியிருப்போம். இந்த ஆயில் வந்து காய்ச்சி தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். எப்போதுமே காய்ச்சி வர ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. இதுவுமே பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் வந்து ஹேர் ஆயிலை காய்ச்சி தான் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, காய்ச்சின ஆயிலை தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. காய்ச்சின ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 1 டைம் இந்த மாதிரி அத்தனை வகை மருந்தும் போட்டு நம்ம காய்ச்சி அதோட சாரை எடுத்து வீக்லி 1 டைம் 2 டைம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக அந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி நம்ம அதை காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறதுனால எண்ணெய் கிடைக்க போகுது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஆயிலை ஒரு மருந்து மாதிரி ஒரு 2 days அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் எப்போதுமே பெஸ்ட்டு. ஸோ கமல் நேச்சுரல்ஸில் இப்போ உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஜஸ்ட் 2 days ஆயில் எப்போதுமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ப்ரீ புக்கிங்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வந்துட்டு வீக்லி 2 டைம்ஸ் நல்ல ஸ்கால்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்தை சிமுலேட் பண்ணுறதுக்கு, ஹேர் பொடுகு இருக்குது, இச்சிங் இருக்குது, ஒரு மாதிரி பத்து இருக்குது, ஹேரில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி ஹேர் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அண்ட் தென் ஹேர் க்ரோத்துக்கு சிமுலேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஆயில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஹேர் மாஸ்க்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஹேர் கண்டிஷ்னர் அண்ட் ஹேர் மாஸ்க்கு. என்னோட ஹேர் கண்டிஷ்னர் சொல்லிட்டு ஹேர் மாஸ்க் அப்போ யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டால், இந்த ஹேர் கண்டிஷ்னருக்கு நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே செம்ம சூப்பராக நம்மளோட ஹேரை வந்து ஸ்மூத் ஆகும். இதை நீங்கள் ஹேர் கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ரெண்டுமே தனித்தனியாக ஏன் போடுவானேன்னு ரெகுலராக ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஹேர் கண்டிஷ்னர் ஒரு 2 ஸ்பூன், ஹேர் மாஸ்க் ஒரு 2 ஸ்பூன், அதை மாதிரி எடுத்து தான் நான் வந்து எப்போதுமே ஹேர் மாஸ்க் போடுவேன். இந்த
ஹேர் மாஸ்க் தான் என்னோட ஹேரோட டெக்ஸ்சரை வந்து மாற்றி கொடுத்துச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் பொறுத்து ஹேரோட லென்த் பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 2 ஸ்பூன் எடுத்தாலே தாராளமாக அதுவே நிறையா தான் இருக்கும். இது வந்து 2 டைப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் சுடுதண்ணி நல்ல ஹாட்டாக சுடுதண்ணி வச்சு அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஜெல் மாதிரி வந்துடும். அதை அப்படியே நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் நான் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இன்னுமே எனக்கு சூப்பராக இருக்கும், இன்னும் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக. டைம் இல்லாத போது ஹாட் வாட்டர் மட்டும் போடுவோம். இதுலேயே ஹாட் வாட்டர்னால ஃப்ளாக்ஸீடோட குட்னஸ் நிறையா இருக்கும். ஸோ ஹாட் வாட்டர் போடும்போது ஒரு ஜெல் மாதிரி வந்துடும். இல்லை நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எப்போதுமே ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஹேருக்கு நல்ல ஒரு போஷாக்குமே நம்மளுக்கு கொடுக்கும். இது கூட நல்லா வந்துட்டு தேங்காய் பால், கெட்டியாக எடுத்த தேங்காய் பால் அது கூட மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு அடி அடிச்சிருவேன். இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே லேயர்லாம் எடுத்துலாம் போடவே வேணாம். ஹோம்லேயே நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணால் எந்த அளவுக்கு ஹேர் வந்து சூப்பராக இருக்குமோ அது வந்து இந்த ஒரு மாஸ்க் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு மேலே அப்படியே ஃபேஸ் பேக் போடுற மாதிரி போட்டாலே போதும். லேயராக எடுத்து அதை க்ளீன் பண்ண முடியாது, பவுடர் தானே எல்லாமே. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக, ஆனால் உள்ளார போயிடும். நீங்கள் லேயராக எடுக்கணும்னு தேவையில்லை, உள்ளாரையும் ஃபுல்லாக போயிடும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க சலும்பை. அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் செம்ம டெக்ஸ்சராக இருக்கும், செம்ம ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து எல்லா ஏஜுமே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்னோடய பொண்ணு வந்து 3 இயர்ஸ் ஆகுது, 4 இயர்ஸ் ஆகுது, ஆனால் ஹேர் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி வரன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்க முதற்கொண்டு யாராலுமே ஒரு 2 இயர்ஸ் பேபிலேருந்து எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100% நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம சொல்லியிருக்கோம். 60% வந்துட்டு இன்டேக், 40% வந்துட்டு வெளியிலேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது. அவ்வளோதான். இதை நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். நம்ம சொல்கிறதுக்கு வேணால் பெருசாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிள் தான் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணாலே போதும், எப்போதுமே நம்மளோட ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் போனிடெயில் போட்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இப்போல்லாம் எனக்கு போனிடெயில் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஹேர் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும், ஒயிட் ஹேர் நிறைய பேர் ஐயோ எனக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆக்கிக்கிறாங்க. இப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்னால கூட நம்மளுக்கு ஒயிட் ஹேர் வந்து டெவலப் ஆகும். ஒயிட் ஹேர் வந்து நிறைய ரீசனால வருங்க. எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது, அதனால வந்திருக்கலாம். இல்லை வந்து நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக வந்துட்டு நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கனால எனக்கு வந்து வந்திருக்கலாம். ஸோ நான் அதை வந்து எதனால வந்துச்சு அப்படின்லாம் யோசிக்கலை. இதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படி தான் நான் யோசித்தேன். நம்மளோட ஹெர்பல் ஹேர் கலர் 100% நேச்சுரல் ஹேர் கலர் பாதாமோட சார்கோல் போட்டு தான் நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் இருக்குது. ஹேர் மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி நான் மந்த்லி ஒன்ஸ் தான் அப்ளை பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணாலே எனக்கு லாங் ஸ்டே வந்து இருக்கும். ஹேர் கலர் வந்துட்டு அப்படி டை அடித்த மாதிரி ஒரு பிளாக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிளாக் எப்போவுமே ஹெர்பலில் வராது. நல்ல ஹேர் கலரோட மெர்ஜான, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிக்க பாருங்கள், அந்த மாதிரி இன்னுமே ஒரு டார்க் கலரில் வரும். ஒரு சில பேருக்கு நல்லாவே எனக்கு பிளாக்காகவே மாறிட்டு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க ஹேர் டெக்ஸ்சர் பொறுத்து தான். ஸோ பிளாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே ஹெர்பல் வந்து பிளாக் வந்து நம்மளுக்கு வராது. நம்ம கெமிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், பிளாக் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம மாஸ்க் போடும்போது, ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்ல க்ரோத் ஆகும். இதனால எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இதுவும் ஹேருக்கு ரொம்ப நல்லது தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம ஓவராலாகவே இந்த ஹேர் கேர் ரொட்டீன் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கமலி நேச்சுரல்ஸில் ஃபுட் ப்ராடக்ட் நிறைய பயோட்டின் அடமிக்ஸு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். வெயிட் லாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மார்னிங் வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் நம்ம வந்து மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க் மட்டுமே குடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்த்தி ஆப்ஷன், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஆப்ஷனுக்காகவே பார்த்து உங்களுக்காகவே ஃபுட் ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2-3 டேஸில் லான்ச் ஆகிடும். மறக்காமல் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சா கூட ப்ரீ புக்கிங் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் கேர் ரொட்டீனில் உங்களுக்கு என்னென்ன கமலி நேச்சுரல்ஸ் வந்து ப்ராடக்ட் வேணுமோ, இல்லை உங்களோட ஹேர் டைப்புக்கு என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணுமோ, நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். எது பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். வந்து நல்ல ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ரெட் ஆயில் வந்துட்டு சீரமாக யூஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நல்ல 80% 90% ஈரமாக இருக்கும்போது 2 சொட்டு ரெட் ஆயில் எடுத்து கீழே முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸ்கால்ப்புக்கு வேணாம். செம்ம சீரமாக இது இருக்கும். இதை விட ஒரு பெஸ்ட் சீரம் கண்டிப்பாக இருக்காது. அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா இடையில ஒரு 2 சொட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் திரும்பவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.